ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் இன்னையிலேருந்து சேமிக்க போகிறேன் அப்படின்ட்டு நினச்சி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்காக நம்மளை நாமே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஆக சேமிப்பு அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, இன்க்ளூடிங் குழந்தைங்களுக்கும் கூட. வாங்க, நம்ம உண்டியல் விரைவில் நிறைவடைவதற்கு என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம குழந்தைங்கள்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம ஒரு பவுலில் ஒரு 100 ருப்பீஸு அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸாக 1 ரூபியாக இருக்கலாம், 2 ரூபியாக இருக்கலாம், 5 ரூபியாக இருக்கலாம், அப்படி காயின்ஸாக மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு பவுலில் அமௌண்ட் போட்டு எடுத்து வைங்க. குழந்தைங்களுக்கான உண்டியலை நீங்கள் சாமி அறையில் வச்சுடுங்க. டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போதோ இல்லை சாமி கும்பிடும்போது நீங்கள் அந்த காயினை குழந்தைங்கள்ட்ட கொடுத்து சாமி கும்பிட்டு அந்த காயினை உண்டியலில் போட சொல்லுங்கள். இது ஒரு வழக்கமாகவே டெய்லி அதை பண்ணிகிட்ருக்கணும், எப்பவும் மறந்துடக்கூடாது. இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போட்டாலுமே அந்த வழக்கமான பழக்கம் அவங்கள பழக்கப்படுத்திடுங்க. அது மற்றவங்கள்ட்ட இருந்து திரும்பி அமௌண்ட் யாராவது கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த உண்டியலில் போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் தன்னால் விரைவில் வந்துருங்க. அப்படி குழந்தைங்களுக்காக சேமிக்கிற உண்டியலில் அவங்க சேமித்த பணத்தை வச்சு அவங்களுக்கு பிடித்தமான உபயோகமான பொருட்களை நீங்கள் அந்த இயர் எண்டில் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்குன்னு நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருப்பீங்கள்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் கூட இந்த அமௌண்ட்டும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் டிப்பு, நம்ம பண்டிகை காலங்களில் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுங்க. பண்டிகை காலம்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் பண்டிகை, இந்த மாதிரி மாதம் மாதம் வர பண்டிகையில் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? குழந்தைங்களாக இருந்தால் பெரியவங்க அப்பா அம்மா கொடுக்குற அமௌண்ட்டோ தாத்தா பாட்டி கொடுக்குற அமௌண்ட்டோ ஒரு பர்டிகுலர் ஃபுல்லாக அதில் போடலைனாலும் அதிலிருந்து பாதி அமௌண்ட், அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உண்டியலில் போட்டு மீதி செலவு பண்ணிக்கலாம். இதுவே பெரியவங்களாக இருந்தால், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பண்டிகை காலங்களில் போனஸ் தொகை கிடைக்கும் இல்லையா? அதில் இருந்து ஃபுல்லாக போடலைனாலும் அதில் ஒரு பகுதியை நீங்கள் உண்டியல் சேமிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மூன்றாவது டிப் என்னென்னா, அன்றாடம் நம்ம செய்கிற செலவுகளில் இருந்து சேமிக்க கற்றுக்கணுங்க. இந்த டிப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதிலருந்தே உங்களால் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெஜிடபிள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீக்லி 7 டேஸ்க்கு நீங்கள் 6 டேஸ் மட்டும் வாங்கிட்டு ஒரு நாள் கீரை சமைச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா காய்கறிகளை விட கீரைகள் கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். கீரைகளும் உடம்புக்கு நல்லது. அப்போ காய்கறிகள் ஒரு 4 டேஸ் வாங்கிட்டு கீரை வாரத்தில் 2-3 நாள் சமைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதே போல் விலை அதிகமான காய்கறிகளை விட இந்த சீசன் காய்கறிகள் அந்தந்த சீசனில் சீப்பாக பெஸ்ட்டாக கிடைக்கும் இல்லையா? அந்த காய்கறிகளை வாங்குவதன் மூலமும் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது மளிகை சாமானோ இல்லை வேறு ஏதாவதோ வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன செலவு செஞ்சாலும் சரிங்க, அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட்டை, இப்போ 100 ரூபாய் செலவு செய்கிறீங்கன்னா 10 ரூபாய் எடுத்து வைங்க. 1000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு அப்புறம் 900 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. காய்கறி வாங்கினாலும் சரி, வேறு எந்த செலவுக்காக பணம் எடுத்துகிட்டு போனாலும் அதில் ஒரு 10 ரூபாய் சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காசுக்கு செலவு பண்ண கற்றுக்கோங்க. இப்படி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். மந்த்லி சேலரி வரும்போது நீங்கள் கரண்ட் பில் கட்டணும், சிலிண்டர் வாங்கணும், இப்படி பட்ஜெட் போடுவீங்க இல்லையா? அப்படி போடும்போதே உண்டியலுக்குன்னு உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்க பழகிக்கணும். இல்லை நான் ஒர்க்கிங் பர்சன், இல்லை எனக்கு டெய்லி சம்பளம் வரும், இல்லை வார சம்பளம் வரும் அப்படின்னாலும் அந்த வாரம் எண்டில் உங்களோட அமௌண்ட்டு வரும் இல்லையா உங்கள் கைக்கு, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தின சம்பளம் வாங்குறவங்க, இப்போ வாரத்தில் 100 ரூபாய் எடுத்து வைக்கிறவங்க, தின சம்பளம் வாங்குறவங்க அதில் ஒரு 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சா அது ஒன்றும் ஒரு பெருசாக தெரியாது. நீங்கள் ஒர்க்கிங் பர்சன் இல்லை அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்டை நீங்கள் மந்த்லி பட்ஜெட் போட்டு அமௌண்ட் வாங்குவீங்க இல்லையா? அதில் ஒரு 1000 உண்டியலுக்காக நீங்கள் சேர்த்து வாங்கிக்கணும்.
அப்படி வாங்கிட்டா அந்த மந்த்துக்கான அந்த ஏர்னிங்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடும். உண்டியலில் சேமிக்கிறோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். இந்த 4 டிப்பையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அந்த எண்ணங்கள் தான் நம்மளுக்கு உணர்வுகளாக வெளிப்படுது. அந்த உணர்வுகள் தான் செயல்களாக வெளிப்படுது. சேமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் பதிய வைக்கும்போது தான் அது ரொட்டீனாக நீங்கள் அது கண்டினியூவாக நீங்கள் செய்வீங்க. அப்போ தான் அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எப்படியாவது இன்றைக்கி உண்டியலில் அமௌண்ட்டை போட்டுடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கான வழியை நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. இதிலேருந்து அமௌண்ட்டை மிச்சப்படுத்தி போடலாமா, இல்லை இங்கேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்குமா, நம்ம எப்படியாவது இன்றைக்கி உண்டியலில் போட்டுறணும் அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் உண்டியல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த உண்டியலில் போடுற அமௌண்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இயரில் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். இடையில ஓப்பன் பண்ண மாட்டேன். தென் கண்டினியூவாக நான் அமௌண்ட்டை எப்படியாவது நான் போட்டுருவேன் அப்படின்றத அந்த உண்டியலோட முதல் நாள் சேமிப்பிலேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் போடுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் நல்ல விஷயத்துக்காக பயன்படணும் அப்படின்ற எண்ணத்தோடு போடுங்க. அதாவது ஒரு கோல்டு காயின் வாங்கணுமோ, இல்லை ஒரு சுபகாரியங்களுக்கு பயன்படணும், ஏதாவது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் போடணும் அப்படின்ட்டு நினச்சி போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.